ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் வீடியோ. நம்ம ஃபர்ஸ்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் காட்டுறேன். ரொம்ப பீஸ்ஃபுல்லான லைஃப்லாம் எப்படி வாழ்கிறது அப்படின்னு உங்களுக்கு இந்த வீடியோஸ்லாம் நான் காட்டுவேன். ஒரு அமைதியான லைஃப்பாக இருக்கும். நம்மளோட வீடியோ பார்க்கும்போது நமக்கு பீஸ்ஃபுல்லான மைண்ட் வந்து தோணும். இவன் தான் எங்களோட மைலன். இவனோடது தான் நம்ம சேனலை நேம் வச்சு லைஃப் வித் மைலன்னு. நம்ம வீடியோஸை பார்த்துட்டே இருந்தோம். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதுதாங்க நம்ம ஊரு. நம்ம வீடை சுற்றி வெறும் காடு மட்டும் தான் இருக்கும். எந்திரிச்சோடனே முழிக்கிறதே வந்து மயில், பருந்து, பறவைகள் இதுங்களோட தான் நம்ம இருக்கோம். வெறும் வீடை சுற்றி வெறும் காடு மட்டும்தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து அவன் தான் எங்களோட டாக் மைலன். அவன் தான் எங்களுக்கு லைஃபே. அதனால லைஃப் வித் மைலன் அப்படின்னு வச்சுருக்கேன். இது வந்து சன்ரைஸு. நம்ம எந்திரிச்சோடனே சன்ரைஸ் பார்க்கலாம். நம்ம சன்ரைஸ் பார்க்கறதுக்கு வந்து நம்ம கன்னியாகுமரி வரைக்கும்லாம் போக வேண்டாம். நம்ம ஊர்லேயே வந்து சன்ரைஸ் சன்செட்லாம் சூப்பராக இருக்கும். அந்த மரத்துக்கு நடுவில் சன்ரைஸ் பார்க்கறது எவ்வளோ நல்லா இருக்குல்ல. இது வந்து காலையில் ஒரு 6 மணி இருக்கும். நம்ம மைலன் நம்மளை எழுப்பி வாக்கிங் கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க. வீட்டு பக்கத்தில் இருக்கிற இடத்துல நம்ம வாக்கிங் கூட்டிகிட்டு போகிறோம். அவர் வந்து என்னோட ஹஸ்பண்ட், நான், மைலன், ஹஸ்பண்ட் 3 பேரும் தான் போகிறோம். நல்லா அவனை வந்து ஒரு ஆக்டிவாக வச்சுக்கணும். அவனுக்கு வந்து இப்போ 5 months தான் ஆகுது. அவனும் எங்களோட பெட்டு, எங்களோட சைல்டு எல்லாமே எங்களுக்கு அவன் தான். ஸோ என்னோடய லைஃப் பற்றி மைலன் எப்படி எங்களுக்குள்ளே வந்தான், எங்கள் லைஃபு எல்லாமே நான் அடுத்தடுத்த வீடியோஸில் சொல்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நாங்கள் லவ் மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டோம். லவ் பண்ணி ரன்னிங் மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டோம். அரேஞ்ச் மேரேஜ் கிடையாது. அப்போது நிறைய எங்களை பற்றியானதெல்லாம் சொல்கிறேன். இது நம்ம வீடை தள்ளி இந்த மாதிரியான பிளேஸ் தான் இருக்கும். வெறும் காடு தான், பயம்லாம் இருக்காது. ஒரு சிங்கம், புலி அந்த மாதிரிலாம் இருக்காது. அது வெறும் காடாக தான் இருக்கும். ரொம்ப அமைதியாக இருக்கும். எந்த ஒரு பொல்யூஷன், சவுண்டு, கச்சக்கச்சா அது மாதிரி எதுவுமே இருக்காது. இந்த பிளேஸ் உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் எந்த ஊருன்னு. கரெக்டாக கமெண்ட் பண்ணுற கமெண்ட்டை நான் பின் பண்ணுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வைலட் கலரில் ஒரு ஃப்ளவர், அது புதுசாக இருந்துச்சு எங்களுக்கே. டெய்லி வாக்கிங் போகிறோம், எங்களுக்கே தெரியல. வைலட் கலர் ஒரு ஃப்ளவரு, அதுதான் நின்று பார்த்துட்டு இருந்தோம். அதுக்குள்ளே நாயெல்லாம் குலைச்சிச்சுன்னு வந்துட்டோம். இது வந்து நாங்கள் ரிட்டர்ன் போகிறோம். ஏன்னா அவன் வந்து அந்த இடத்த பார்த்து ரொம்ப நேரம் குலைச்சிட்டே இருந்தான். அதில் வந்து பன்றி உரும்புற மாதிரி ஒரு சவுண்ட் கேட்டுச்சு. உள்ள பன்றி இருக்கும் போல். உரும்புற மாதிரி சவுண்டு கேட்டுகிட்டே இருந்தது. அவன் குலைச்சிட்டே இருந்தான். வேண்டாம், அவனுக்கு எதாவது ஆகிடும்னு வீட்டுக்கு போனான். வாடா அப்படின்னு கூட்டிகிட்டு வீட்டுக்கு போயிட்டோம். அந்த பன்றி உரும்புற சவுண்டு கேட்டு மற்ற நாய் எல்லாமே அங்கே வந்துருச்சுங்க. அப்புறம் அவனை இழுத்துட்டு போகிறதுக்குள்ள போதும்னு ஆயிடுச்சு. நம்ம சொல்கிற பேச்சு எல்லாமே அவன் கேட்பான். ரொம்ப அரகென்ட்டு அந்த மாதிரிலாம் கிடையாது. நம்ம சொல்கிற பேச்சு எல்லாமே கேட்பான். லேப்ரேடர் டாக் தான். 5 months ஆகுது. அவனோட பேர் வந்து மைலன். அதுதான் லைஃப் வித் மைலன் வச்சுருக்கேன். நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. எங்களோட மேரேஜ் லைஃப் வந்து பார்த்திங்கன்னா நான் லவ் பண்ணி நான் வீட்டிலேருந்து ஓடி வந்துட்டேன். ஓடி வந்து 2 பேருமே ஒரே இதுதான். நாங்கள் ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். நல்லா தான் இருக்குது. ஒரு 4 years ஆகுது எங்களுக்கு கல்யாணம் ஆகி. பட் பேபி கிடையாது. அந்த ஒரு டிப்ரெஷன்லேருந்து போகிறதுக்கு தான் நாங்கள் இவனை கூட்டிகிட்டு வந்தோம். ஆனால்